நமஸ்காரம். மரபணு வரிசைமுறை பரிசோதனையை மேற்கொண்டேன். எனது டிஎன்ஏவை பரிசோதித்தேன். எனக்கு இந்திய டிஎன்ஏ இருப்பதை கண்டறிந்தேன். நாம் ஜனநாயகத்தை நம்ப வேண்டும். மனித நாகரிகம் முயற்சி செய்த அனைத்து அமைப்புகளிலும் ஜனநாயகமே சிறந்த வழி என்பதை நிலைநாட்ட நாம் பாடுபட வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். 1.44 பில்லியன் மக்கள் கொண்ட ஒரு நாடு. எங்களைப் போலவே பல இனக்குழுக்கள், பல பிராந்திய மொழிகள், ஆனால் அமைதியான முறையில் பல மாநிலங்களிலும் மற்றும் இந்திய ஒன்றியத்திலும் அரசாங்க மாற்றம் நடைபெறுகிறது. இந்தியாவின் இந்த குறிப்பிடத்தக்க சாதனைகளை படித்து வருகிறேன், பின்பற்றுகிறேன். உண்மையில் நான் இந்திய உள்நாட்டு அரசியலில் ஈடுபட விரும்பவில்லை. நான் அனைத்து இந்தியர்களின் நண்பன். ஆனால் நான் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். எனது நெருங்கிய கூட்டாளிகளும் சக ஊழியர்களும் நான் நரேந்திர மோடியின் பெரும் ரசிகன் என்பதற்கு சாட்சியம் அளிப்பார்கள். இது வெறும் புகழ்ச்சி வார்த்தைகள் அல்ல, ஏனென்றால் நான் ஒரு தொழில்முறை அரசியல்வாதி அல்ல. நான் ஒரு ரசிகன். நான் அதிபராகும் முன்பே நான் படித்தேன். கொள்கைகளை உங்களுடைய பிரதமரின் அவற்றிற்கு பதிப்புரிமை இல்லை என்பதால் அவரது பல கொள்கைகளை நான் நகலெடுத்தேன். முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்தோனேசியர்கள் கட்டாயம் இந்தியாவின் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்திய நாகரிகம் எங்கள் மொழி. நான் சொல்வேன். கலாச்சாரத்துறை அமைச்சரே, எங்கள் மொழியில் 50% சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. ஆம்.